பொதுவாக அந்த 1995 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து இந்த உலகம் ஃபேஸ் பண்ணிச்சில்ல. நியூ வேர்ல்டு ஆர்டர் ஸ்டார்ட் ஆச்சு. ஜார்ஜ் புஷ் வந்து ரஷ்யாவை வீழ்த்திட்டு நியூ வேர்ல்டு ஆர்டர் தொடங்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் எல்லாமே மாறி நிறைய மெஷினரிகள் வந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்டது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து அதிகமாக ஆக ஆக அங்கே மிக்சி அப்போ தானே வந்துச்சு. மிக்சி இதெல்லாம் ஜாஸ்தி அப்போ தானே வந்துச்சு. மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, அது இதுன்னு சொல்லிட்டு அந்த சூறாவளி அப்போ தான் வந்துச்சு. அந்த விளம்பரங்கள்லாம் டிவியில் ஜாஸ்தி அப்போ தானே வந்துச்சு. டிவி வந்துச்சு, விளம்பரம் வந்துச்சு, அது எல்லாமே எடுத்தோம். அப்போ அந்த இது வந்ததுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, நம்முடைய லைஃப் ஸ்டைல் டோட்டலாக சேஞ்ச் ஆகி போச்சு. புரியுதா? நம்ம வாழ்க்கை அந்த பழைய வாழ்க்கை இல்லை. அந்த முன்னாடி அந்த 90s இருந்த வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம பார்த்ததுக்கே சொல்கிறேன், இன்னும் பேக்கில் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்போ நம்ம இந்த இருக்கும்போதே அந்த வாழ்க்கை பார்த்தோன்னா எல்லாமே இயற்கையான உணவுகள் இருந்துச்சு. அது ஒரு நம்ம அந்த இயற்கையோடு நம்ம நிறைய கலந்துருந்தோம். நைட்டு சீக்கிரம் தூங்கிடுவோம். ஏன்னா 9 மணிக்கு மேலே ஒன்றும் இருக்காது. வாரத்திலே ஒரு நாள் தான் அந்த ஒரு ஒளியும் பாட்டு வெள்ளிக்கிழமை தான் போடுவான். அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தான், அவ்வளோதான். அது நான் மீறி அவன் பார்க்கணுன்னு நினச்சா கூட அவன்கிட்ட ஆப்ஷன் இல்லை. இன்றைக்கி பார்த்தோம்னா ஃபுல்லாக நைட்டெல்லாம் முழிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டோம். அந்த கேட்ஜெட்ஸ் வர 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 என்ன ஆகி போச்சுன்னா, நம்முடைய அந்த மைண்டு ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நம்முடைய இதனால தான் கேன்சர்லாம் அதிகமாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வியாதி வந்து நம்மக்கிட்ட ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த 90ஸ்க்கு அப்புறம் 2000 இன்னும் ஜாஸ்தி ஆச்சு, 2010க்கு அப்புறம் இன்னும் ஜாஸ்தி ஆச்சு. இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னன்னா, டைமு சல்லுன்னு ஓடுது. இது எல்லோரும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா யாராவது? எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. டைமு ஸ்பீடாக போகுது. இப்போ தான் எல்லாமே நடந்த மாதிரி இருக்குது. பார்த்தா சில மாதம் சில வருடங்கள் சல்லுன்னு ஓடின மாதிரி இருக்குது. இப்போ இது எல்லாமே ஆகுது. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பும் செஞ்சுருக்காங்க. என்ன முன்னறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு, சையான ஹதீஸு. திர்மிதியில் 2332, அப்புறம் 5448 மிஷ்காத்தில் கூட இந்த ஹதீஸ் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மறுமை நாள் ஏற்படாது. எதுவரை என்றால் காலம் சுருங்கிவிடும். காலம் சுருங்கிடும், அது வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு வருடம் வந்து ஒரு மாதம் போன்று ஆகிவிடும், ஒரு மாதம் வந்து ஒரு வாரம் போன்று ஆகிவிடும், ஒரு வாரம் ஒரு நாள் போன்று ஆகிவிடும், ஒரு நாள் ஒரு மணி நேரம் போன்று ஆகிவிடும், ஒரு மணி நேரம் என்பது தீப்பறி பறப்பது போல் ஆகிவிடும்ன்றாங்க. இதே வாசகம் தான் தஜ்ஜாலுடைய அந்த இதுக்கும் வரும். ஒரு நாள் ஒரு மாதம் போன்று, வருடம் போன்று, அது வருது இல்லை, மற்ற நாட்கள் சாதாரண நாட்கள். இப்போ இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இது மாதிரி ரசூலா வேறையும் பேசியிருக்காங்க. இப்போ காலம் சுருங்கிருச்சுன்னா என்ன அர்த்தம்? 365 நாள் சிங்க் ஆயிடுச்சா? 15 நாளாக மாறி போச்சா? 30 நாளாக மாறி போச்சா? 30 7 போச்சா? இல்லை 7 1 போச்சா? அப்படிலாம் எதுவுமே போல. நமக்கு நடக்கிற அந்த ஃபீலிங் புரியுதா? அப்போ ரசூலா வந்து இதை ஒரு ஓமானமாக பேசுகிறாங்க. நாள் எதுவுமே மாறல. அதே 24 மணி நேரம் தான் வாட்ச் காட்டுது. அந்த வாட்ச் மிஷின் கரெக்டாக தான் ஓடுது. அதில் எதுவுமே தப்பு இல்லை. சூரியனுடைய ஸ்பீடெலாம் மாறல. ஒரே ஸ்பீடில் தான் அல்லாஹ் அது நிர்ணயித்த அந்த காலக்கணக்கின்படி தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. ஆனால் ரசூலா இப்படி ஆயிருங்கிறாங்க. அது என்ன ஆயிருச்சு, எதனால் அப்படி ஆச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல. அந்த ட்ரீட்மெண்ட்டு இதில் இவர் சொல்கிறார். புரியுதல்ல? இப்போ இன்றைக்கி பார்க்குறவுடைய சப்ஜெக்ட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட்டாக சொல்கிறார். இது வந்து செஞ்சோம் அப்படின்னா இது வந்து ஆயிரும். இப்போ நமக்கெல்லாம் நல்லா அது ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, அன்றைக்கி வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2005 2006 அப்படின்னா லேட்டஸ்ட்டாக தோணுது என் மைண்டுக்கு. அப்புறம் தான் பார்த்தா எஃப்சி நீங்கள் பண்ணிக்கணுங்கிறான். என்னடா 2005 லேட்டஸ்ட் வண்டி எஃப்சிங்கிறான்னு பார்த்தா 15 வருஷம் ஆச்சு. இல்லை, 2005 எஃப்சி பண்ணணுமா? என்ன ஆகி போச்சுன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தோம்னா நல்லா தெரியுது. டைம் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறது. பயானுக்கே வந்து நோட்ஸ் எடுக்கும்போதே எடுத்து போயிரு, பார்ப்பேன் 5 நாள் இருக்குது எடுத்துக்கலாம் அப்படின்னு இருப்பேன். பார்த்தோன்னா டக்குன்னு போயிடும். நான் நேற்றே வந்து திங்கக்கிழமை நினச்சிட்டு இருந்தேன். அது இந்த குவாரண்டைன்லனா அநியாயமாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஒரு ஜோக் கூட வந்துச்சு. என்ன அப்படின்னா, வேலைக்கு மறுபடியும் எங்களை திடீர்னு ரிலீஸ் பண்ணி விடாதீங்க, எங்களுக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுங்க. ஏன்னா எது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அப்படி ஞாயிற்றுக்கிழமை எதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டடி ஆகிட்டு நாங்கள் சொல்கிறோம் வேலைக்குன்னு. திடீர்னு எங்களை வேலைக்கெல்லாம் கூப்பிடாதீங்க, நாங்கள் நிறைய மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் பண்ணது. அது இந்த குவாரண்டைன் பண்ணது மறுபடியும் நம்மளை வேறு மாதிரி கொண்டு போகிறதுக்கு தான்.